300. $350 போட்டுருங்க. Hi guys, this is Varun from Endless 350. So what's up guys? இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கு. நம்ம சென்னைக்குள்ளே தான், அதுவும் 55 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஒரு சில பேருக்கு மேபி 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் வரலாம் சென்னைக்கு இன்சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஆனால் நான் வந்து இந்த ரோட்டில், அதாவது மீஞ்சூர் வழியாக போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி காய்ஸ் வாட்னா இங்கே பாருங்கள் என்னை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 7:30 ஆக போகுது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பனி பாருங்கள், எனக்கு வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே சில்லுன்னு வந்துட்டு என் மேலே ஈரமாக ஆகுது. அந்தளவுக்கு பனி பெஞ்சிட்ருக்கு. ஈவன் ஃப்ரண்ட்டில் யார் போகிறாங்கன்னு கூட தெரில. இங்கே பாருங்கள், பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில காய்ஸ். 2500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் ஓடி இருக்கு வண்டி. பட் அதுக்குள்ளே சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னு தெரில. ஆனால் நான் எவ்வளோன்னு லாஸ்ட் டைம் கேட்டேன், மறந்துடுச்சு எனக்கு எவ்வளோ பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஓஇன் 2499 அப்படின்னு போட்டு வந்திருக்கு. அதுக்குள்ளே இல்லைன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக செகண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க தெரியல. பட் ஓகே, டிஸ்பிளே சூடாக இருக்குது, ஏன்னு தெரில. நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். இங்கே ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை, ஏன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, ரொம்ப ஃபாகாக இருக்குது நம்ம கிளம்புன டைமு. லைக் இப்போ இந்த ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு வெட்டாகுது. அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பனி பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் இவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவன் அப்படி தான் பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணிருப்பான் முன்னாடி. எங்கன்னா சீமாபுரம் டேம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்கு சீமாபுரம் டேம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு வந்துடலாமே, நம்ம பார்த்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போயிட்டுருக்கேன். இன்னும் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இன்னும் எவ்வளோ டேஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறேன் தெரியல. பட் என்னால் தொட முடியுது. என் மேலே வந்து அப்படியே பாஸ் ஆகி போகுது. என்னோடய ஷர்ட்டில் ஈரமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு ரொம்ப லாங் போயிட்டு ஒரு மவுண்டெயின் போகணும், இல்லைன்னா மான்சூன் ஏரியா அதிகமாக இருக்கிற பிளேஸ் போயிட்டு இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த மந்த்லேயே நம்ம ஒரு ஹைவேக்கு வந்தால் கூட சரி, நல்லா பனி பெஞ்சிட்ருக்கு. ஐயோ, கொஞ்ச நேரம் வேறு எங்கேயாவது பார்த்து ஓட்டினா எங்கேயாவது விட்டுருவோம் போல் இருக்குது வண்டியை. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி வியூ தெரியுதுன்னு தெரில. எனக்கு லேட்டர்லி கண்ணே தெரியல முன்னாடி என்ன வந்துட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அப்படியே மங்கலாக இருக்குது. இந்த மாரியெல்லாம் பெய்யும்லாம் நான் நினச்சி பார்க்கல. நான் ஏதோ சும்மா லைட்டாக பெஞ்சிட்டு இருந்துச்சு காலைல அப்படின்னு நினச்சா, இங்கே விடிஞ்சும் அந்தவங்க ரைட்டில் சன் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு சின்ன டாட்லாம் தெரியும், அதுதான் சன்னு. ஏ கால் ஆம்புலன்ஸ்டா டே. அவனே வந்து இடிச்சிட்டான் மேலே. ஐயோ, பனியில் ஒன்றும் தெரியல. ஐயோ காய்ஸ், ஒரு கொடுமையான விஷயத்த நான் ஆக்சுவலி அதை என்னால் வ்ளாகில் ஆட் பண்ண முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தடாக்கு போயிருக்காங்க போல இருக்குது. லைக் தடாக போகிறவல்ல, அதான் நான் சொன்னல இங்கே ஃபாக் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுக்கு தெரியல போல இருக்குது அந்த பசங்களுக்கு. முன்னாடி ஒரு லாரி இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஓரமாக இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல நின்று இருந்திருக்க போல இருக்குது. என்னென்னா முன்னாடி வந்துட்டு ஒரு அதான் ஒரு ஸ்கூட்டியில் ஜோடி 2 பேரும் பசங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா நின்றுருக்க ஒரு லாரியை வந்து பார்க்கல போல இருக்கும். அப்படியே இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸ்பாட்டில் ஒருத்தன் காலிங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு அது விளாகில் அதனால் என்னால் ஆட் பண்ண முடியாது. சதறிட்டார் ஒருத்தர். இன்னொருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்தான் போல இருக்குது. ஸோ அதனால் உயிர் தப்பிச்சிட்டான். கான்ஃபரன்ஸ் தான் இப்போ எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்தவர் இந்தனால ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக உயிர் பழச்சிருப்பார். ஃப்ரண்ட்டில் இருந்தவர் ஹெல்மெட் போடாததுனால அது பாவம் அவங்க வீட்டில் எப்படி இப்போ சொல்ல போகிறாங்களோ அதை வேற பார்த்துட்டு. ஸோ ஒரு சண்டே அதுவுமா இப்படி நம்மளுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நடக்கணுமா அப்படின்னு
இப்போ நான் vlog எடுக்கும்போது கூட நிறையா வாட்டி வந்துட்டு ஒரு சில நேரத்தில் நான் திரும்பி பார்ப்பேன். ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் யார் வராங்க, ஃப்ரண்ட்டில் யார் போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார வைக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசிவிட்டு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம அந்த மாதிரிலாம் வராதிங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டு சீமாபுரம் வந்துட்டோம். சீமாபுரத்தில் இப்போ நீங்கள் கூகுள் எக்ஸாக்டாக சீமாபுரம் வாட்டர் டேம்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கே லொக்கேஷன் காமிச்சிடும். லுக் லைக் வில்லேஜ். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ். அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே நிறையா வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டியாக இருக்கும். அது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அதெல்லாம் குட்டி குட்டி கொக்கு, குட்டின்னு சொல்கிறேன், பெரிய கொக்கு அதெல்லாம். ஸோ ஃபுல்லாக வயல்வெளி. வாவ், சூப்பராக இருக்குது. அண்ட் ஓ மை காட், நம்மளை பார்த்து தான் பயப்படுதுங்க எல்லாமே. வாவ், இந்த ஊரே ரொம்ப அமைதியாக அப்படியே நல்லா இருக்குது. பார்க்க நல்ல வைப் கொடுக்குது இந்த ஊர். லைக் அப்படியே சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் லக்ஸரியான, உள்ளே ஃபுல்லாக பார்க்க வில்லேஜ் மாதிரி இருந்தாலும் ஆனால் லக்ஸரியாக தான் இருக்கும். இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இவ்வளோ மார்னிங்லேயே இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. வா. ஸோ ஃபைனலி காய்ஸ், நாங்கள் வந்துட்டோம். இதுதான் சீமாபுரம் டேம். ஸோ இதை பார்த்தா தெரியும், தண்ணி நல்லா கிளியராக தான் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் எக்ஸாக்டாகவே அந்த லொக்கேஷன் போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த டேம் வந்துடும். ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த லேக் வந்து எங்கேருந்து வருதுன்னா பூண்டி ரிவர். ஸோ அந்த பூண்டிலேருந்து வந்து அங்கே இருக்கிற அந்த லேக்கில் இருந்து ஸோ ரிவராக கனெக்ட் ஆகி லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 ஊரை தாண்டி அண்ட் இந்த இடத்துக்கு வருது சீமாபுரம். ஸோ இந்த ரூட்லேருந்து தாண்டி லாஸ்ட்டாக வந்து ரெடில்ஸ் போகுது. ஸோ இந்த ரிவருக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ரோசான் தலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த ரிவர் பேரே அதுதான். இது சீமாபுரம் வழியாக போகுது. ஸோ இப்போ பூண்டியில் எனக்கு தெரிஞ்சு டேம் திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்பன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வாங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தான் வந்தோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் கரெக்டாக 9 ஆக போகுது. ஆனால் இந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா கூட்டம் இருக்குது. குளிக்கலாம், வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு நிறையா தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இந்த டேமுக்கு மேலே வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வரலாம். ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இந்த இடம். இதுலேயே வந்துட்டு ஏதோ சம்திங் இன்னும் கொஞ்சம் அந்த சைடு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் இதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ்அப்பில் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்கிறனால புஷ்அப் எடுக்க ஈஸியாக இருக்கும்னு என்னமோ நினைக்கிறேன் அவருக்கு. ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்ததுக்கு ஒரு 1/2 hour குளியலாக போட்டோம். குளிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வர இங்கே கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக ஏர்லி மார்னிங் வர பாருங்கள். தண்ணி ஒன்றும் அவ்வளோ சில்லுன்னுலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. வரலாம், சண்டே ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அப்படி தான் இருக்குது. அண்ட் வரீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாகிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ வரீங்கன்னா கொஞ்சம் இந்த பிப்ரவரி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து கம்மியாகிடுச்சுன்னா இந்தமாரி அருவி மாதிரிலாம் கொட்டாது, அந்த இதில் நின்றுடுச்சுன்னா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு பார்க்க. ஸோ வந்துடுங்க. மோஸ்ட் அந்த லெவலுக்கு மேலே போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஆழமான இடம். அதுக்கு கீழேனா நீங்கள் வாக் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து நடங்க. ஏன்னா நிறைய இடத்துல வழுக்குது. நானே ஸ்லிப் ஆகிட்டேன்னா பாருங்களா, நல்லவில் விழலை.
ஸோ ஓகே தான், வரலாம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ காய்ஸ், சொன்னது தான், நாங்கள் வந்தோம், குளித்தோம், அண்ட் இப்போது கிளம்புறோம். வரலாம், தாராளமாக வரலாம். வரக்கூடிய இடம் தான் இதெல்லாம். இந்த பிப்ரவரி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் இயர்லியாகவே வாங்க. ஈவினிங்லாம் வரலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈவினிங்லாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்போவுமே அந்த இடத்துக்கு போகிறது எக்ஸைட்மெண்ட்லேயே இல்லாமல், ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம், ஐசிசி பைக் வச்சுருக்கோம், லோ சிசி பைக் வச்சுருக்கோம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எந்த பைக்காக இருந்தாலும் திருவினா வேகமாக தான் போகுது. எப்போவுமே ஒரு கவனமாக இருங்க. முன்னாடி என்ன வருது அப்படின்னு வந்து எப்போவுமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க. முன்னாடி சைட்லலாம் பார்த்துட்டு எப்போவுமே நோட்டீஸ் பண்ணுங்கள் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. இந்தமாரி எவ்ரி வீக்கெண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த உங்களை பிடிச்சவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். அண்ட் வரட்டா.